பிரைஸ் தி லார்ட். இந்த பிப்ரவரி மாதத்தில் 5ஆம் தேதி ஆகிய இந்த வியாழக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 29வது வசனம். ஐசாயா சாப்டர் 40 verse 29. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த நாளின் வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா. சோர்ந்து போகிறவர்களுக்கு அவர் பலன் கொடுக்கிற தேவன். ஆமென். இந்த பிரேயரில் வந்திருக்கிறோம். அதிகாலையில் சோர்ந்து போய் வந்திருக்கிறோமா பிரியமானவர்களே? சோர்ந்து போய் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் என்ன செய்கிறாங்களாம்? அவர் பலனை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அநேக காரியங்கள் நம்மளை சோர்வுக்குள்ளாய் மாற்றுகிறது. சோர்வு அப்படின்றது நம்மளுடைய சரீரத்தில் வருகிறது இல்லை, அது நம்ம மனசில் வருது. அப்படிதானே? சோர்வுக்கும் பலவீனத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, பலவீனம் நம்ம சரீரத்தில் வருது, ஆனால் சோர்வு நம்மளுடைய ஆவியில், ஆத்மாவில், நம்ம மனசில் நமக்கு சோர்வு வருகிறது. அநேக காரியங்கள் நம்மளை சோர்ந்து போக பண்ணத்தான் செய்கிறது. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாரா? அவர் நமக்கு பலன் கொடுக்கிறார். சோர்ந்து போகிறவர்களுக்கு அவர் பலன் கொடுக்கிற தேவன். எந்த காரியத்தில் நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீங்க? ஒருவேளை நம்ம அதிகமாக காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம், ஒன்றுமே மாற்றம் வரலன்னு உடனே ஒரு ஜெபத்தில் ஒரு சோர்வு வருது இல்லை? இவ்வளோ நற்கிரியைகளை செய்கிறோம், நல்ல காரியங்களை செய்கிறோம், ஆனால் எந்த விதமான ஒரு அப்ரிசியேஷனுமே இல்லை, நம்மளை யாருமே கண்டுக்கல அப்படின்னப்போ ஒரு சோர்வு வருகிறது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. நமக்கு பலன் கொடுக்கிற தேவன். ஆமென். அன்னைக்கு பாருங்க, அப்போஸ்தலர்கள் இல்லை, சீஷர்கள் என்ன செய்தாங்க? ஆண்டவர் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்த பின்பு அவங்கெல்லாம் பயந்து போய் சோர்ந்து போயிட்டாங்க. ஈவன் அப்போஸ்தலனாகிய பேதுரு மறுபடியும் மீன் பிடிக்கிற தொழிலுக்கே அவர் போயிட்டார். அவ்வளோதான். இனிமேல் நமக்கு இவ்வளோ நாள் இயேசுவை நம்பணும், அவர் எதோ நம்மளை பாதுகாப்பார், நம்மளை காப்பாற்றுவார், இந்த ரோம சாம்ராஜ்யத்திலேருந்தெல்லாம் நம்மளை விடுதலை பண்ணுவாருன்னு நினச்சோம். இப்போ ஒன்றும் இல்லை, சரி நம்ம பழையபடி மீன் பிடிக்கிறதுக்கே போயிடலான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அது ஒரு சோர்வு தானே இல்லை? ஆனால் பாருங்கள், அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து கடந்து அவர்களை பலப்படுத்துகிறதை நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. பயந்து கொண்டிருந்த சீஷர்களிடத்தில் சமாதானம் என்று சொல்லி பலப்படுத்தினார். அப்போஸ்தலர்களை எல்லாம் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் ஊழியம் செய்கிறதுக்கு முன்னால் நீங்கள் என்ன செய்யுங்க? எருசலேமில் தரித்திருங்க, உங்களுக்கு நான் பலனை அனுப்புவேன். அவங்கெல்லாம் தரித்திருந்தாங்க. 120 பேர் அந்த மேல் வீட்டு அறையில் அவங்க ஒன்றாக சேர்ந்து ஜெபிக்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவர் கடந்து வந்தார். வசனம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 1:8, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து. அப்போ ஆண்டவருடைய ஆவியானவர் வரும்போது நமக்கு என்ன வருது? பலன். நம்முடைய ஆவியில், ஆத்மாவில் நம்ம சில நேரத்தில் நினைக்கிறோம், இதெல்லாம் என்னால் செய்ய முடியாதுப்பா, இதுக்கெல்லாம் எனக்கு அவ்வளோ தூரம் எனக்கு ஸ்மார்ட்னஸ்லாம் இல்லை, சாமர்த்தியம் இல்லை, எனக்கு அந்த அளவுக்கு கல்வி ஞானம் இல்லை, எனக்கு அது இல்லை, அது முடியாது, இதை முடியாது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம அப்படியே சோர்ந்து போகிறோம். ஆனால் தேவனுடைய பலன் வரும்போது பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இறங்கி வரும் பொழுது, அந்த அப்போஸ்தலனாகிய பேதுரு அவர் பேக் ஸ்லைட் ஆகி அவர் மீன் பிடிக்கிறதுக்கு போனவர், ஆனால் ஆவியானவருடைய அபிஷேகம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே அவர் மாறிவிட்டார். எல்லா அப்போஸ்தலர்களும் மாறிட்டாங்க. அப்படியே தெருக்களில் நின்று அந்த ஆண்டவருடைய தேவாலயத்துக்கு முன்னால் நின்று அப்படி தைரியமாக பிரசங்கம் பண்ணுறாங்க. நீங்கள் தானே சிலுவையில் அரைஞ்சிங்க இந்த இயேசுவை அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்ணுறாங்க. சிறைச்சாலைக்கு போகிறதுக்கு பயப்படலை. அவர்களுக்கு எவ்வளோ பாடுகள், அதுக்கெல்லாம் அவங்க பயப்படலையாம். அவங்க பாத்திரனா அவங்கள ரொம்ப வேர்தியாக அவங்க நினச்சாங்களாம், அதை குறித்து ரொம்ப கனமாக நினச்சாங்களாம். அந்த தைரியம் எங்கேருந்து வந்துச்சு? அந்த பலன் எங்கேருந்து வந்தது? பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற பலன். இன்னைக்கு நமக்கு கூட ஒருவேளை இவ்வளோ ஞானவான்கள் மத்தியில் எனக்கு எந்த ஞானமும் இல்லையே, எனக்கு அவ்வளோ தூரம் அறிவு இல்லையே, நான் எப்படி அவங்களோட உட்காந்து இதெல்லாம் செய்வேன், என்னால் முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அவங்களுக்கெல்லாம் நிறைய தெரியுது, எனக்கு ஒன்றுமே தெரியல, எனக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் கூட ஒழுங்காக பேச தெரில அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படி யோசிக்கிறீங்களா? ஆண்டவர் நமக்கு பலன் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பலன் கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் மூலமாகத்தான் நம்ம காரியங்களை செய்கிறோம். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஆண்டவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிற தேவன். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். நம்ம பாடியில், சரீரத்தில் எனக்கு பலனே இல்லைப்பா,
ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுறேனே, சத்துவமே இல்லை ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறோமா? ஆண்டவர் உங்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. நமக்கு சத்துவத்தை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? பெருக்கி கொடுக்குறாராம். நம்ம வைட்டமின்ஸ் எடுக்கலாம், நம்ம எக்ஸசைஸ் பண்ணலாம், டாக்டர் சொல்லலாம் இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க, நிறைய சொல்லலாம். இன்றைக்கி ரீஹேபில் இருக்கிறவங்க, ஃபிசிக்கல் தெரப்பியில் இருக்கிறவங்க, அவங்களெல்லாம் எவ்வளோ அவங்கள பலவீனமாக இருக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணி 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 அவங்க சரியாகிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா? அந்த மாதிரி நம்ம மனதளவில் கர்த்தர் நம்மளுக்கு பலனை கொடுக்கும்போது சரீரம் என்ன செய்யுது? பலனை பெற்றுக்கொள்கிறது. சரீரத்தில் கர்த்தர் அந்த பலனை கொடுக்குறார். ஒருவேளை இந்த காலையில் அவனுடைய சமூகத்தில் நம்ம வரும்போது கூட நம்ம காலையில் ஃப்ரெஷ்ஷாக எழும்புகிறோம், ஆனாலும் ரொம்ப டயர்டாக இருக்க ஆண்டவரே, ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இன்றைக்கி நான் இந்த நாளை நான் எப்படி ஆண்டவரே நான் கழிப்பேன்? எவ்வளோ காரியம் செய்ய வேண்டியது இருக்குது, நான் எப்படி செய்வேன்? எனக்கு நிறைய வேலை இருக்குதே, நான் எப்படி இதெல்லாம் செய்வேன் ஆண்டவரே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இந்த வசனத்தை மனசில் வச்சு நீங்கள் தியானம் பண்ணுங்கள். சத்துவம் இல்லாதவர்களுக்கான என்ன செய்கிறார்? சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஹல்லேலூயா. சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். நமக்கு இருக்கிற அந்த கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தையும் ஆண்டவர் இன்க்ரீஸ் பண்ணுறாங்களாம். தேவனால் முடியுமா? முடியாதா? முடியும். ஒரு மெடிசன், ஒரு வைட்டமினுக்கு, ஒரு சப்ளிமெண்ட்டுக்கு அவ்வளோ பவர் இருந்தால் தேவனுக்கு எவ்வளோ பவர் இருக்கும்ல. ஆண்டவர் நம்மளுக்கு பலன் கொடுக்கிறார். ஆமே. இந்த தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார், நமக்கு பலனை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. சோர்வோடு வந்திருக்கலாம், ஆனால் நம்ம ஆண்டோடைய பிரசன்னத்திலிருந்து போகும்போது நம்ம சோர்வோடு போகிறது இல்லை, பலத்தோடு நம்ம போக போகிறோம். ஹல்லேலூயா. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29வது வசனம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பிரேயர் லைன்ல வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?